பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நான் வந்துட்டு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு எம்ஜிஎம்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஎம் வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபன் ஸ்பாட். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ அதெல்லாம் தான் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க போகலாம். அப்படி சுற்றி பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து எம்ஜிஎம் டிஸ்னி வேர்ல்டில் தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்னலாம் சாப்பிட்டோம், என்னென்னலாம் விளையாட போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க guys. இது வந்து மார்னிங் 10:30க்குலாம் ஓப்பன் ஆகிடுது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 1200 ருப்பீஸு. நாங்கள் 3 பேர் போனோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து 3600 ருப்பீஸ் ஆச்சு. ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் தான் என்னோடய ஃபோட்டோஸ். ஒரு கேமராமேன் இருந்தாங்க. அவங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்ததே தெரியல. நான் பாட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அவங்க என்னை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க போல். சில பிக்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து பிக்ஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து அப்படியே சென்ட் பண்ணணுன்னா 200 ருப்பீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நாங்களும் வந்து சரி ஃபோட்டோஸ்லாம் வாங்கலான்னு 200 கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற சில பிக்ஸ்லாம் தான் இது. அதே மாதிரி இந்த கார் ரேசிங் போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அப்பா வேறு என்னை வந்துட்டு மாற்றி மாற்றி இடிச்சிட்டு இருந்தாரா, நான் வேறு பெரிய வந்துட்டு கார் வந்து பயங்கரமாக ஓட்டுறதுனால சூப்பராக ஓட்டிகிட்டு இருந்தேன். மறக்காமல் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த டேஷிங் கார் கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த கொரியன் கேம் தான். இங்கே வந்தோடனே நான் வந்து வீதியில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். மற்றவங்களாம் ஆடுறதை பார்த்தோன்னே பயமாச்சு. ஒரேடியாக உட்காந்தோன்னே செமையாக சுற்றிச்சு. பட் நான்லாம் கீழே விழுற போயிட்டேன். ஸோ அடுத்தது இதில் தான் போனோம் கைஸ். நான் வாமிட்டே பண்ணிட்டேன். அவ்வளோ பயமாக இருந்துச்சு கைஸ். சரி அப்படியே நம்ம வந்துட்டு வாட்டர் ரைட்ஸ்க்கு போகலான்னு போனால் வேவ் பூலு, அப்புறம் ரெயின் டான்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா பிஜே பாட்டெலாம் போட்டாங்களா, செமையாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஸ்லைடு, அதில் தான் நான் மேலேருந்து வந்தேன். செம்ம பயமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய த்ரில்லிங்கான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாக்கெலாம் இந்த ரெயின் டான்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டு ஸோ நான் வந்து பீஸா, சிக்கன் நக்கட்ஸ், அதுக்கப்புறம் 2 கொக்கோ கோலா ஆர்டர் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து சப்பாத்தி, குருமா, லைக் மினி மீல்ஸ் மாதிரி போயிட்டார். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் பிடிக்காதா. ஸோ நாங்களும் அதிலே வந்து டோட்டலாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பீஸா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக பீஸா எப்படி சாப்பிடுவோமோ அதோட கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து சீஸ் நக்கட்ஸு, இது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் எங்கள் அம்மா வந்து தோசை, அப்புறம் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து அந்த சாம்பார்லாம் தொட்டுக்க கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நமக்கு வந்து போட்டிங் கூட அங்கே போகலான்னு சொன்னாங்களா. சரி ஓகே வந்ததும் வந்துட்டோன்னு சொல்லிட்டு இது வந்து கயாக்கிங் போட்டிங்கு. இங்கே போய் பார்த்தா பிரிட்ஜெல்லாம் க்ராஸ் பண்ணி போனோம். அது வந்து செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் நிறைய போட்டிங் போயிருக்கோம். பட் இது வந்து அப்படியே நம்ம பெடல் பண்ணி போகிற மாதிரினால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது அங்கே வியூ ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நிறைய பிக்ஸ் எடுத்தோம். அப்படியே இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும்போது தான் எனக்கு பயங்கர பயமாக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அப்படியே வந்து மெதுவாக பெடல் பண்ணிகிட்டே போனேன். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வந்து வியூ பார்த்தா செம்ம அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து எம்ஜிஎம் ரெசார்ட் கூட இருக்குது. அங்கே வந்திங்கன்னா நீங்கள் அந்த போட் ஹவுஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் எங்கள் அப்பாவும் மாங்கன்னு அழுத்திட்டு வந்தோம். எங்கள் அம்மா வந்து ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி தண்ணி கீழே பார்த்தா நல்லா க்ரீன் கலரில் இருந்துச்சு. பார்க்கவே சூப்பர் எஸ்தட்டிக்காக இருந்துச்சு. அங்கே நிறைய நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கே பார்த்தா ஒரு குட்டி டக் இருந்துச்சு. அதை பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க வர அந்த டைமிங்க்கு வந்து அடுத்த போட்டுக்கு போகிறதுக்கு நின்றுட்டு இருந்தனால டக்குன்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ பெடல் பண்ணாலும் அது போக மாட்டேங்குது. இந்த ஸ்வானை பார்த்தோம். இப்போ ஸோ க்யூட். ஆக்சுவலி அது ஒன்று தாங்க நின்றுட்டு இருந்துச்சு. பட் அழகாக இருந்துச்சு. அங்கே எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இது. அப்புறம் இது வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதில் வந்து நானும் எங்கள் அப்பாவும் இருப்போம். ஸோ க்யூட் ரைட். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த வியூ பார்த்தா செம்ம அழகாக இருந்துச்சு கைஸ். பார்க்க வந்து கேரளா போன மாதிரியே இருக்குல்ல. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நிறைய தென்னை மரம் சுற்றி இருக்காங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ரிட்டன் போகும்போது நாங்கள் இதெல்லாம் க்ராஸ் பண்ணி போனோம். இதிலெல்லாம் நாங்கள் எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். இது வந்து கிட்ஸ். இதில் இருக்க ஒவ்வொரு ஸ்லைடுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
கண்டிப்பாக நீங்களும் ஒரு ட்ரை